அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. எது தொடர்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார், அதில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? கனிமொழி வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த 37 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவித்திட இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என கோரி தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் தனது முந்தைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியது போன்று மீனவர்களை கைது செய்தல் மற்றும் அச்சுறுத்துதல் சம்பவங்கள் தொடர்வதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அச்சமூகத்தினரிடையே மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 22ஆம் தேதி அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் அந்த படகுகளில் சென்ற போது அவர்கள் 3 இயந்திர படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட அந்த படகுகள் இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்கு மீட்பு படகுகள் மற்றும் பணியாளர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அடிப்படை தேவைகளை வழங்கிட அனுமதி தர வேண்டும் எனவும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மீனவர் சங்கங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.